ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிகர்ஷனுக்கு வரலாம். கான்செப்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்ம தட்வன் ப்ரோக்ராமில் டிஎஸ்ஏ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 8 ஏப்ரல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 months இருக்கும். டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 PM to 9:30 PM. செஷன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே. கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்கும். அண்ட் டீச்சிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கும். அண்ட் தென் இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸ் பார்த்துக்கலாம். சேம் டைமில் உங்களுக்கு 1 day ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் இருக்குது. இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு இங்கே என்ரோல் பண்ணிக்கலாம். ரிகர்ஷன், அதாவது இந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ ரிகர்ஷன் அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் சலூனுக்கு போகிறீங்க. அங்கே நீங்கள் என்ன செய்வீங்க, எப்படியுமே வந்து முன்னாடியே ஒரு கண்ணாடி இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் தான் நடுவில் நிற்கிறீங்க. உங்களுக்கு இங்கே ஒரு மிரர் இருக்குது. எங்கேயுமே மிரர் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த கண்ணாடியில் பார்த்தா உங்களுக்கு இந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு இங்கேயும் தெரியும். இதையும் பார்த்தா உங்களுக்கு இதையும் தெரியும். ஸோ இன்னும் கண்ணாடிகள் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரியா? அந்த அந்த உங்களே நீங்கள் திரும்பி 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 பார்த்துப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் என்னது, ரிகர்ஷன். ரிகர்ஷன் அப்படின்னா ஒரு விஷயம் தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். சரியா? எது வரைக்கும் அப்படின்னா அதோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் என்ன, ரிகர்ஷன். ஓகே. இப்போ இதில் வந்து 2 முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்கு. ஒன்று என்னன்னா பேஸ் கேஸ். பேஸ் கேஸ் அப்படின்னா வென் டு ஸ்டாப், எப்போ ஸ்டாப் பண்ணணும். பேஸ் கேஸ்னா எப்போ ஸ்டாப் பண்ணணும். ரிகர்சிவ் கேஸ். ரிகர்சிவ் கேஸ் அப்படின்னா எப்போ நான் கால் பண்ணணும். வென் டு கால் அகைன் இட்செல்ஃப். ஓகேவா? ஸோ பேஸ் கேஸும் ரிகர்சிவ் கேஸும் நமக்கு நல்லா தெரியணும். எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுன்றது தெரியணும். சேம் டைமில் நான் எப்போ திரும்பியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன். இப்போ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு 5 ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120. 5 into 4 into 3 into 2 into 1. 5 4s are 20. 20 into 3 60. 60 into 120. 120 into 1 equal to 120. ஸோ எனக்கு இதுக்கு பேர் தான் ரிகர்ஷன். இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகலையா? ஓகே, ஹோம் டாட். ஓகே, இந்த ரிகர்ஷனில் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஜாவா கிளாஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். மெயின் மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபேக்டோரியல் மெத்தடை கால் பண்ணுறதுக்காக நான் கோடு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேக்டோரியல் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்டாட்டிக் எண்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடோட நேமை தந்துட்டேன். ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ இங்கே வந்து நான் என்ன செய்ய போறேன்னா ஃபேக்டோரியல் மெத்தடை கால் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் ஃபேக்டோரியல் 5 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்து அந்த 5-ஐ பாஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து 5-ஐ பாஸ் பண்ணுறேன்னா ஓகே, சிம்பிள். இப்போ ஒரு பேஸ் கேஸ் தர போகிறேன். என்னன்னா இஃப் எனக்கு n ஈக்குவல் டு 1 வர மாதிரி இருந்துச்சா, எனக்கு இந்த எண்ணில் வந்து 1 பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னால் எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து 1 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஓகே. இல்லை அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. யாரை ரிட்டர்ன் பண்ணணும்? என்னவே எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. ஆனால் கூட வந்து ஃபேக்டோரியல் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. யார் கூட? எனக்கு n-1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. என் n கூட ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 எனக்கு மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ எனக்கு ஆன்சர் 120 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இது எப்படி நம்ம ஸ்டாக் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், எனக்கு ஃபேக்டோரியல் சரியா, ஃபேக்டோரியல்
5. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகுமா? இந்த இடத்துல பாருங்க. எனக்கு 5 5 போயிட்டு இந்த எண்ணில் பாஸ் ஆகுமா? எண்ணில் பாஸ் ஆனதும் எனக்கு இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குமா? இஃப் என் வந்து எனக்கு ஈக்குவல் டு 1 இருக்குன்னு சொல்லி பார்க்குமா? அப்போ எனக்கு இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. அப்போ ரிட்டர்ன் n இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 5 கூட எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இதுவாகும். ஃபேக்டோரியல் ஆஃப் 4 n மைனஸ் 1 4. நான் அகைன் இங்கே தான் ரிகர்சிவ் கால் நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ என்னன்னா அகைன் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து எனக்கு இங்கே பாஸ் ஆகுமா? எனக்கு இங்கே பாஸ் ஆகிறப்ப எனக்கு 4 இருக்குமா? இந்த எண்ணில் வந்து 4 இருக்குமா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் வரப்போ எனக்கு கரெக்டாக 1ன்னு வரப்போ எனக்கு எண்ணில் வந்து 1ன்னு வரப்போ எனக்கு ரிட்டர்ன் 1 வந்துருமா? இங்கே நம்ம பிரிப்போம் சரியா? இங்கே அந்த மாதிரி பாஸ் ஆகிறதுக்கு அப்புறம் 1ன்னு வந்ததுக்கப்புறம் எல்லா மெத்தடும் அதோட வேல்யூஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ஆஃப் 1லேருந்தே போவோம். ஓகே, ஃபேக்டோரியல் ஆஃப் 1 ஃபேக்டோரியல் ஆஃப் 1 உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுமா? ஓகே, அது இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் ஃபேக்டோரியல் ஆஃப் எனக்கு 2ன்னு வருமா? அதாவது 2 கால் ஆகுமா? அப்போ இதோட ஃபார்முலா என்ன? n இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1ன்னு தானே அர்த்தம். இதானே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 2 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னு தானே அர்த்தம். அப்போ எனக்கு இது 2 இன்ட்டு 1 தானே, ஏன்னா எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்து 1 தானே ஆன்சர். ஸோ எனக்கு 2 இன்ட்டு 1 எனக்கு என்னது? 2வா? ஓகே, அப்போ எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 2க்கு ஆன்சர் வந்து எனக்கு 2 தான். சரி, அகைன் வந்து 3 மெத்தட், அதாவது ஃபேக்டோரியல் ஆஃப் 3யை நம்ம கால் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? எனக்கு n இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னா 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு அர்த்தம். எனக்கு ஃபேக்டர் ஆஃப் 2 என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு? 2ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கா? அப்போ 3 இன்ட்டு 2 என்னது? எனக்கு 6ஆ? ஓகே, சரி. நெக்ஸ்ட் நமக்கு என்னது? ஃபேக்டோரியல் ஆஃப் 4. ஸோ 3க்கு ஆன்சர் வந்து 6. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் எனக்கு என்னது இப்போ? 4. அப்போ எனக்கு 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 தானே. அப்போ 4 இன்ட்டு 6 தானே ஆன்சர். அப்போ 6 4s are 24. அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 4க்கு எனக்கு 24 வந்திருக்கு. ஸோ அகைன் நான் ஃபேக்டோரியல் ஆஃப் எனக்கு வந்து 5. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 என்னது? எனக்கு 5 இன்ட்டு 24 கரெக்டு தானே. எனக்கு 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 4. ஸோ எனக்கு வந்து 5 இன்ட்டு 24 எனக்கு 120. ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ நமக்கு எப்படி போகணும்? நம்ம இப்படி பார்க்கணுமா? ஃபேக்டோரியல் ஆஃப் 5 ஃபஸ்ட்டு கால் ஆகுமா? அப்புறம் எனக்கு இந்த ஸ்டெப் வருமா? அப்புறம் எனக்கு இந்த ஸ்டெப் வருமா? ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் கால் மட்டும்தான் ஆகுது. ஸோ எப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும்? நீங்கள் 1ன்ற பேஸ் கேஸை ரீச் பண்ணுறப்ப தான் இது 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்களா? அப்போ தான் எனக்கு 2 இன்ட்டு 1 ஃபஸ்ட்டு இங்கே கால்குலேட் ஆகும். சரியா? அப்போ மறுபடியும் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்ப தான் 3 இன்ட்டு 2ன்னு சொல்லிட்டு 6 வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறப்ப தான் எனக்கு ஆன்சரே இங்கே ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா ரிகர்ஷன். சரியா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5. சரியா? புரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, புரியாதவங்க இன்னும் பாருங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இது வந்து கால்ஸ் என்ன செய்யும்? ஃபேக்டோரியல் ஆஃப் 4. அகைன் கால்ஸ் ஃபேக்டோரியல் ஆஃப் 3. கால்ஸ் ஃபேக்டோரியல் ஆஃப் 2. கால்ஸ் ஃபேக்டோரியல் ஆஃப் 1. அப்போ எனக்கு பேஸ் கேஸ் வந்துருமா? எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகுமா? 1 ரிட்டர்ன் ஆச்சுன்னா எனக்கு 2 கூட மல்டிப்ளை ஆகுமா? ஃபேக்டோரியல் ஆஃப் 2 கூட. அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 2 மறுபடியும் எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 கூட மல்டிப்ளை ஆகுமா? ஃபேக்டோரியல் ஆஃப் 3 வந்து எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 4 கூட மல்டிப்ளை ஆகுமா? அகைன் ஃபேக்டோரியல் ஆஃப் 4 எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கூட மல்டிப்ளை ஆகிறப்ப எனக்கு ஆன்சர் 120 வந்துடும். ஓகே, எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்து எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ண போகுது, 2 உங்களுக்கு 2 ரிட்டர்ன் பண்ண போகுது, 3 வந்து உங்களுக்கு 6 ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, 4 வந்து உங்களுக்கு 24 ரிட்டர்ன் பண்ண போகுது. 24 இன்ட்டு 5 உங்களுக்கு 120 ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா ரிகர்ஷன். ஸோ இந்த ரிகர்ஷன் அப்படின்றது தனி கான்செப்டாக நம்ம படிச்சுட்டு நம்ம உள்ளே இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நிறைய இடத்துல நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேவா?